ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைல் முட்டை கீமா மசாலா. இதை வந்து வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாபா ஸ்டைலில் வந்து ஒரு எக் கீமா மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணணும். நான் 4 எக்கையுமே பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எக் கீமா மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி காய்ஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நான் சட்டி வந்து கடாயை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயில் சூடாகிடுச்சு. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்பக்கு, கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். நம்ம ஆல்ரெடி 1 கப்பு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹைவேயில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தாபான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாபா கடைகளில் எங்கே போனீங்கனாலும் இந்த ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவே பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்துட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறியிருக்கேன். 2 பல்லு பூண்டு வந்து இதில் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ரை ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும், வதங்கி வரட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வதங்கி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து 2 தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகி வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையான பாத்திரம் இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஃபுல்லாக போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த மசாலா கருகாமல் வதக்கணும். மசாலா கருகிடக்கூடாது, அதான் விஷயமே. இது வந்து மசாலா கருகாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியோட ஈரத்துலேயே வந்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த பச்சை வாசம் போகிற வரையும் வந்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரை வதக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை வாசம் போய் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது வறுத்த ஃப்ளேவர் வருது. ஸோ இதை கருகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு இது கொஞ்சம் வந்து நல்லா ஸ்மேஷ் ஆகட்டும். நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு கொதி வரும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக் ஆட் பண்ணுவோம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த லூஸுக்கும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரேவி திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க எக்கு வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த எக் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, நான் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
வந்து ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண எக்கு, அதனால் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கணும்னு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். இது வந்து இந்த மசாலா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனால் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். தாபா ஸ்டைல் முட்டை கீமா மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை மட்டும் இப்படி தூவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, என்னங்க வீடியோ பார்த்துட்டீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ரெசிபிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரெசிபி தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.